சகோதரிகளே, திருவருகை காலத்தில் நாம் ஆண்டவருடைய பிறப்புக்காக காத்திருக்கிறோம். அதுவும் மிக அண்மையிலே, அருகாமையிலே அவருடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு 3-4 நாட்கள் தான் இருக்கின்றன. எனவே இந்த ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்தை மாற்றியது, உலக வரலாற்றை மாற்றியது. உலக வரலாற்றை அவருடைய பிறப்பு எழுதியது. உலக வரலாற்றை 2ஆக பிரித்தது. பல காரணங்களை சொல்லலாம். நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அனைவருக்குமே இயேசு ஒரு மாபெரும் விடிவெள்ளியாய் திகழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையல்ல, அது உண்மை. காரணம், வரலாற்று ஆசிரியர்களுக்கும் இந்த இயேசுடைய பிறப்பு தான் ஒரு கணிப்பாக இருந்தது. இயேசு பிறப்புக்கு முன், இயேசுவின் பிறப்புக்கு பின் என்ற அந்த மாபெரும் மாற்றங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே மிக அழகாக பார்க்கிறோம், நம்ம வரலாற்றிலே படிக்கிறோம். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பு என்பது இந்த வாழ்வு நாட்களிலே கொண்டாட ஆயத்தமா இருக்கிற நாம் முன்கூட்டியே உங்களுக்கு அந்த பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் நாம் சந்திக்கும் பொழுது இந்த பிறப்பு விழாலாம் கொண்டாடி முடித்திருப்போம். எனவே இந்த நல்ல நாளில் இந்த அகரம் சேரி ஆன்மீக மையத்தினுடைய சார்பிலே இயக்குனர் தந்தை, பேரொரு தந்தை அக்டேவியஸ் அடிகளார் சார்பில் இங்கு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே உள்ளத்து தயாரிப்பு, நம்முடைய உள்ளத்தை நாம் எப்படி இந்த நாட்களுக்காக, இந்த பிறப்புக்காக, இந்த கொண்டாட்டத்துக்காக தயார் செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். ஏன் இந்த பிறப்பு என்ற ஒரு கேள்வியும் நம் உள்ளத்தில் வரலாம். கடவுள் ஏன் மனுஷனா பிறக்கணும், கடவுள் கடவுளாவே வந்திருக்கலாமே என்று எல்லாம் கூட நாம் நினைத்து பார்க்கலாம். ஆனால் இந்த மனிதன், இதை கடவுள் பல முறை வாய்ப்பு கொடுத்தார், பல முறை மனிதனுக்கு கடவுள் புரிய வைத்தார். ஆனால் மனிதன் இதை புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் கடவுள் என்ன செய்தார், தன் மகனை மனிதனாக வாழும்படி அனுப்புகிறார். வாழ்ந்து காட்டணும், அதை சொல்லணும் இல்லையா? சொல்லை விட செயலுக்கு வலிமை அதிகம், வார்த்தையை விட நாம் செய்கிற வாழ்க்கைக்கு வலிமை அதிகம் என்று சொல்வது போல இயேசு ஆண்டவரை தன் மகனாக அவதரிக்க செய்து அவர் வழியாக இந்த உலகை அவர் மீட்கிறார். இது பலமுறை பல இடங்களில் கூட நான் கூறிட்டு காட்டுகிறேன். இது பழைய ஏற்பாட்டின் படைப்பிலிருந்து நமக்கு வருகிறது. ஆக இயேசு கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்த போது அவர்கள் செய்த ஒரு பிழை, அவர்கள் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஏற்படுத்திய ஒரு பிளவு, ஒரு பிரிவு, இது நிரப்பப்படாமலே இருந்தது கடைசி வரை. பல ஆண்டு காலமாக, ஆண்டாண்டு காலமாக இந்த கடவுளுக்குமாய் மனிதனுக்குமாய் இடையே இருந்த இந்த அன்பின் முறிவு, அன்பின் பிளவு, இது எந்த சூழ்நிலையிலும் நிரப்பப்படவே இல்லை. அதனால கடவுள் அமைதியா இருந்தாரா என்று சொன்னால், கடவுள் அவருடைய முயற்சியை, மனிதன் நோக்கிய முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தார். பல நேரங்களிலே, பல காலங்களிலே அவர் செய்து கொண்டே இருந்தார். ஆனால் இந்த மனிதன் ஒரு தலைமுறை அல்லது 2 தலைமுறை 3 தலைமுறை எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, பாவத்தை நோக்கியோ சமுதாய சரிவை நோக்கியோ வாழ்க்கை முறைமையிலே ஒரு பின்னடைவோ கண்ட சமுதாயமாக, அதாவது கடவுளையே மறந்த ஒரு நிலையில் இருப்பதை நம்முடைய திருவிவிலியம் மிக தெளிவாக விளக்கி சொல்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் கடவுள் அவர்களை சிறைப்படுத்தினார், இந்த உலகத்தை அழித்து காட்டினார், அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இதெல்லாம் செய்தும் கூட இவர்கள் அடிமைகளாக கிடந்தும் கூட கடவுளை புரிந்து கொள்ளவில்லை. அந்த அடிமைகளாக இருக்கும் பொழுது கடவுள் ஞாபகம். நம்மள பலருக்கு அப்படிதான் இல்லையா? எப்ப நோய்வாய்ப்படுறோமோ, எப்ப கஷ்டம் வருதோ, அல்லது எப்ப துன்பம் வருதோ, அப்பதான் கடவுளை நினைப்போம். நல்லா ஆயிட்ட பிறகு அந்த கடவுளுடைய ஞாபகமே நமக்கு இருக்காது. நல்லா இருக்கும்போது தாங்க கடவுளை நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம கெட்டு போன நேரத்துல கூட வலிமையாக அது செயலாற்றும். எனவேதான் சொன்னான், தர்மத்தை நம்ம முடியாத நேரத்துல போய் செய்யறது இல்லை, முடியாத நேரத்துல வேண்டிட்டு போய் முடி கொடுக்கறது இல்லை. அது தர்மம் அல்ல, அது ஜெபம் அல்ல. மாறாக நன்றாக இருக்கும் பொழுதும் செய்ய வேண்டும். எனவேதான் நம் சமுதாயம் கூட சொல்லுகிறது, எல்லாரும் நம்புகிறார்கள், தர்மம் தலைக்காகும். இந்த தர்மம் என்பது வேறு எதுவும் இல்லை, கடவுளுடைய செயல். பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? தாகமாக இருந்தேன், எனக்கு உன்ன இது குடிக்க கொடுத்தாயா? ஆடையின்றி இருந்தேன், உடுத்த கொடுத்தாய். இதான் கடைசியிலே தீர்வையிலே கடவுள் உங்களை நிற்க வைத்து கேட்கிற கேள்வி. அப்பதான் நம்ம மாட்ட போறோம். அப்ப ஆண்டவரே
எப்ப நீங்க வந்து தண்ணி கேட்டீங்க? இயேசுநாதர் இங்க இருக்கிற மாதிரியோ, மரியாதை இங்க இருக்கிற மாதிரியோ, கடவுள் நம்ம நினைக்கிற மாதிரியோ வந்து கேட்க மாட்டார். நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாமே கடவுள் தான், கடவுளுடைய சாயல் தான். இப்பொழுதெல்லாம் ஒரு சிறு குவளை தண்ணீர் இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்க தரீங்களோ, அப்பெல்லாம் செய்தீர்களோ, அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை. சின்னஞ்சிறியவனா நம்ம நினைச்சுக்கூடாது. அப்ப நாளில இருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு, சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு தண்ணி கொடுக்கணும், பால் கொடுக்கணும், பன்னு பாயாசம் கொடுக்கணும், அப்படி அல்ல. அதுவல்ல சின்னஞ்சிறுமையான இந்த அர்த்தம். சின்னம் சிறுவை என்ற அந்த அர்த்தம் இறையிலே ஒரு மாபெரும் உண்மையை பொதித்து சொல்லுகிறது, உருவகமாக சொல்லுகிறது, சொல்லப்படுது. என்ன அந்த வேணாக்கா, சின்னம் சிறியவர் என்றால் சமுதாயத்தில் சிரித்தவர்கள், உங்களை விட ஏழ்மையானவர்கள், உங்களை விட துன்பத்தில் இருக்கிறவர்கள், உங்களை விட ஏழ்மையா இருக்கிறவர்கள். நமக்கே கஷ்டம், நம்ம எங்க போய் மற்றவங்களுக்கு செய்ய போறோம்? நம்ம எப்படி மற்றவங்களுக்கு முடியும்? அதுதான் அழகாக நமக்கு கண்ணதாசன் தன் பாடலை எழுதினார். நமக்கும் பின்னால் உள்ளவர் கோடி, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, எண்ணி பார்த்து உள்ள மகிழ் என்று சொன்னது போல நினைச்சு பாருங்க. நம்ம கீழே எவ்வளவு பேர், எத்தனை கோடி, எத்தனை லட்சம் மக்கள் நம்ம சமுதாயத்தில், நம்ம வீதிகளிலே எத்தனை குடும்பங்கள். எனவே நமக்கு கீழும் வாழுகிறார்களே, அவர்கள் தான் சிறுத்தவர்கள். சமுதாயத்தில் இருக்கிற பாகுபாடுகள் நிமித்தம் தாழ்த்தப்படுகிறவர்கள், அடித்தட்டு மக்கள், ஏழைகள், எளியவர்கள், இவர்கள் தான் நம்முடைய இந்த சின்ன சிறியவர்கள். எனவே இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீங்கள் உதவும் பொழுது நீங்கள் எனக்கே உதவினர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்கிறார். அதுதான் கடவுள் தன் தீர்வையிலே அவர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவருடைய இந்த பிறப்பு விழாவில் நிறைய பேர் நிறைய செய்திங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இல்லைன்னா இந்த இடம் இப்படி உருவாவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்களாம் இல்லைன்னா நீங்க தான் இதை கட்டி எழுப்புகிறீர்கள், நீங்க தான் இதை உருவாக்குகிறீர்கள், நீங்க தான் இதில் பயன்பெறுகிறீர்கள். எல்லாமே நீங்க தான். அண்ணாட்சின்னு சொன்ன மாதிரி நம்முடைய அரசு, நமக்கான அரசு, நாம அந்த அரசை ஏற்படுத்திக் கொள்வது என்று சொல்லுவது போல இது எல்லாம் நீங்கள் தான். நீங்கள் இல்லை என்றால் இங்கு ஒன்றும் இல்லை. எனவே நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களை சார்ந்தவர்களை அழைத்து வர வேண்டும். உங்களை சார்ந்தவர்களை இந்த மையத்திற்கு நல்ல உள்ள தயாரிப்புக்கு, உள்ள நிறைவுக்கு, ஒரு அமைதிக்கு, ஒரு மகிழ்ச்சிக்கு, ஜப வாழ்வுக்கு அவர்களை அழைக்க வேண்டும். நீங்களும் அழைக்க வேண்டும். ஃபாதர் ஏதோ அந்த தெரிஞ்ச குரூப்ல மட்டும் போறது மட்டுமல்ல, நீங்களும் நிறைய பேரை இந்த இடத்திற்கு அழைத்து வர வேண்டும். இயேசுவில் அன்பானவர்களே, இப்பொழுது நாம பார்ப்போம். இன்னைக்கு அமாவாசை இல்லையா? நம்ம சொல்றோம் அமாவாசைனாலே இருட்டு, இருட்டுனாலே நிறைய பேருக்கு பயம், அப்படிதானே? இருள நம்ம இருளை பார்த்தோமா தான் ஒளியை பார்க்கணும். ஆனால் ஒளி என்பது எல்லா அந்த இருளையும் அகற்றக்கூடியது. இந்த லைட்ல ஆஃப் பண்ணி பாருங்க, இந்த கூடாரமே கும் இருட்டா இருக்கும். ஆனா ஒரு லைட்டை போட்டு பாருங்க எங்கேயாவது, இந்த கூடாரமே வெளிச்சமாகும். அதே மாதிரிதான் இந்த நாட்களிலே இருளாக இருக்கிற, ஒளி இல்லாது இருக்கிற, இருள் படர்ந்து இருக்கிற, பாவ சூழல் படர்ந்து இருக்கிற நம்முடைய இதயத்தில் இருந்து நாம் இயேசு ஆண்டவருடைய இந்த வார்த்தையின் ஒளியை ஏற்ற போகிறோம். அவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையாக இந்த ஒளியை ஏற்றும் பொழுது நம்முடைய உள்ளம் அக ஒளி பெறும். அங்கே இருள் நீங்கி வாழ்வு கிடைக்கும், ஒளி கிடைக்கும். எனவே இயேசு ஆண்டவருடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கி ஆயத்தம் செய்யும் நம்முடைய இந்த வாழ்விலே மிக தெளிவாக நாம் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய விருப்பம், இந்த பிளவை, இந்த நாம் முதல்ல சொல்றது போல மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே ஆன அந்த அன்பின் உறவின் பிளவை நீக்க, அந்த அன்பின் உறவின் முறிவை சரிப்படுத்த ஆண்டவர் பல முயற்சிகளை எடுக்கிறார். ஆனாலும் அதெல்லாம் மாறிக்கொண்டேதான் வருகிறது, அதெல்லாம் தீர்ந்து கொண்டேதான் வருகிறது. சொன்னது போல கடவுளே நேரடியா வந்திருக்கலாமே மனுஷனை. அழகாக அந்த ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லப்படும். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 வசனம் தொடர்ச்சியிலே மிக தெளிவாக அதுல சொல்லப்பட்டிருக்கும். என்னது? 16 மன்னிக்கவும் 16, 19 தொடர்ச்சி. ஓகே, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? வாஸ்தவம் நேரம் ஆயிடும். அதுல கடைசியா நீங்க அந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா, அந்த நிகழ்வுடைய எண்டுல அபிரகாமே இங்கிருந்து நிறைய பேரை மோட்சத்திலிருந்து அனுப்புங்க, மனம் மாறுவாங்க. அப்ப அபிரகாம் சொல்றாரு, அங்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது, கடவுள் நிறைய சான்சஸ் கொடுத்துருக்கிறார், கடவுளை நினைக்கிறதுக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க, நிறைய இறைவாக்கினர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கேட்டு மனம் மாறாதவர்கள்
இங்கிருந்து ஒருத்தன் போனா கூட என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் வாழ்க்கையும் மழுங்கி போயிருக்கிறது, பாவத்தில் மூழ்கி போயிருக்கிறது, தீமையில் திளைத்து போயிருக்கிறது. அவனுக்கு எதை சொன்னாலும் புரியாது. இப்ப இருக்க உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, தம்பி வானாம்பா இந்த விஷயம், இன்னைக்கு நீ சினிமாவுக்கு போவானாம்பா அப்படின்னு சொன்ன கேட்பானா? போயே ஆகணும். தம்பி இதை வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடாத, சாப்பிட்டே ஆகும்னு சொல்லுவான். இந்த உணவுப் பொருட்கள் உடம்புக்கு நல்லதில்ல, அதுதான் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவான். அவனை புரிய வைக்கவே முடியாது. போ, நம்ம அந்த காசை கொடுத்து நம்ம பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடியே கெட்டு போவதையும் அழிந்து போவதையும் கீழ்ப்படியாமல் இருப்பதையும் பார்த்து வேதனைப்படுகிற ஒழிய வேற எதுவும் அங்கு நடைபெற வாய்ப்பில்லை. இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரி, தான் நடக்கிறது. எனவேதான் கடவுள் மக்களோடு இருந்தும், கடவுள் மக்களை படைத்தும், கடவுள் எல்லாம் செய்தும், கடவுள் எல்லாம் கொடுத்தும் இந்த மனிதன் என்ன செய்தான்? அதை புரிந்து கொள்ளவே இல்லை. வேறு எது ஒன்று உலகத்தின் மாயை கவர்ச்சிகள் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் மனிதன், தொடக்க கால மனிதனும் கெட்டு அழிந்து போய் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தான், தீமை செய்தான். கடவுளுக்கு எதிரான கட்சியாகிய சாத்தானுடைய கட்சியில போய் சேர்ந்தான். அந்த சாத்தான் கூட போய் கை கோர்த்து கொண்டு சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த இவன் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மறந்து போனான். இப்படித்தான் அவன் பாவத்தை கட்டிக்கொண்டு எல்லா அழிவையும் அவன் தேடுகிற ஒரு நிகழ்வை நாம பார்க்கிறோம். அதுக்கு நல்ல உதாரணம் ஆதாம் ஏவாளுடைய ஒரு நிகழ்வை நாம் தெளிவாக சொல்லலாம். அப்பதான் கடவுள் மனிதன் அவனை சொல்றான், மாறி மாறி அந்த பழியை போடுறான். நான் செய்யல, நீங்க எனக்கு துணையா அமைச்ச அந்த பெண் வழியா தான் அந்த பாவம் வந்துச்சு. அந்த பெண்ணு சொல்றான், நான் ஒண்ணும் எனக்கு தெரியாது, ஆனா இந்த பாம்பு தான் என்னை ஏமாத்துச்சு அப்படின்னு பழியை பிரச்சனை வந்த பிறகு மாற்றி 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 போடுறாங்க. அதான் நடக்குது. நான் நல்லவனா, அவன் கெட்டவன். அவனா சொல்லுவான், நான் நல்லவனா, அவனா கெட்டவன் என்று சொல்லி கைமாறி கைமாறி நாம் பாவங்களை தீமைகளை சொல்லிக் கொள்வது போல சொல்லுகிறார். அப்பதான் கடவுள் சபிக்கிறார், அவளுக்கு தீமைகளை கொடுக்கிறார். அவ்வாறு அந்த பெண்ணுக்கும் அந்த பாம்புக்கும் குறிப்பாக சபிக்கிற பொழுது மிக தெளிவாக தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகார வசனத்தை சொல்றார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை வாசிங்களேன். இதுதான் கடவுள் சொன்ன வார்த்தை. ஏன்னாக்கா இயேசுவின் பிறப்பை, மரியாளுடைய பிறப்பை அப்பொழுதே சொல்லிட்டார். இந்த வித்து பற்றி, வித்து என்பது மீட்பராம் இயேசுவை குறிக்கிறது, அந்த பெண் என்பது மரியாதை குறிக்கிறது. அப்பொழுதே வாக்கு கொடுத்தார் கடவுள். தொடக்கத்தை எவ்வளவு ஆண்டு காலம் அவர் காலம் தாழ்த்துறாரு பாருங்க, விட்டு கொடுக்கிறாரு பாருங்க, அனுசரிக்கிறாரு பாருங்க. நீங்க எல்லாம் மனமாறுவீங்கன்னு எதிர்பார்க்கிறாரு பாருங்க. கடவுள் கொடுத்த கால அவகாசங்கள் இவைகள். ஆனாலும் மனிதன் மாறவில்லை. வாசிங்க, உன் வித்துக்கும் உண்டாக்குவோம். அது காயப்படுத்தும், காயப்படுத்த உன்னை அழிக்கும், பாவத்தை அழிக்கும், சாத்தானை உன்னை அழிக்கும். நீ எப்படியாவது அந்த பெண்ணுடைய துதிக்காலை தீண்டி அவளை வீழ்த்தி வாழலாம் என்று நினைப்பாய். உன்னால் முடியவே முடியாது. காரணம், அவளிடம் இருக்கிற வித்து வலிமையான, அவள் வைத்திருக்கிற உருவாக போகின்ற, அவளிடம் பிறக்க போகிற பாலகன் இயேசு மிக வலிமையானவர். அவர் இந்த உலகத்தை மீட்கிற மீட்பராய் இருப்பார் என்று மிக தெளிவாக ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 வசனத்திலே மங்கள வார்த்தை சொல்லுகிற அந்த நிகழ்விலே மரியாளுக்கு தெளிவாக அவர் எடுத்துரைக்கிறார். இவர் பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பார். எனவே வீழ்ச்சி என்று சொன்னால் பாவமும் தீமையும் சாத்தானும் விழுந்து போகும். எழுச்சி என்று சொன்னால் பாவத்தால் தலைத்தவர்கள், மனமாறுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது ஒரு வாழ்வாக, எழுச்சியாக மாறும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுதான் இந்த நேரத்தில் நம்ம கொண்டாட வேண்டும். எனவே நாம் சோர்ந்து போயிருந்தாலும், விழுந்து போயிருந்தாலும், நமக்கான எழுச்சியின் மகிழ்ச்சியின் நாளாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாள் திகழப் போகிறது. நாம் கொண்டாட போகிற இந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் அமைய போகிறது. எனவே இந்த நாளை நாம் கொண்டாட காத்திருக்கிற ஒரு அற்புதமான நாளாக நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே இயேசுவின் பிறப்பு இதற்காக தான் தேவைப்பட்டது, இதற்காக தான் இது உருவாக்கப்பட்டது. தொடக்கத்திலே கடவுள் இதை முன்குறித்து சொல்லிவிட்டார். அதுதான் நம்ம தொடக்க நூல் 3:15 வாசித்து பார்த்தோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவினுடைய பிறப்பு நாம் சொன்னது போல முன்குறிக்கப்பட்டது. இதைதான் நம்ம நினைக்கிறோம், சொன்னோம் இல்லையா? ஏன் கடவுளே பிறந்திருக்கலாமே? அப்படி அல்ல, மனிதனாய் பிறந்து அவர் இந்த மண் உலகத்திலே ஒரு
கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய ஆவல். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் எழுங்க. கடவுள் என்ன நினைச்சார், என்ன திட்டம் கொண்டார் அப்படின்னு மிக தெளிவாக யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே இயேசுடைய அன்பு சீல எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 3:16-17 வாசிங்க. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே உலகுக்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். கடவுள் கொண்ட அன்பு இந்த மனிதன் மீது, உலகத்தின் மீது அது படைத்தது, அது மேலான அன்பு. அதுல உருவாக்கிய இந்த மனிதனுடைய மீது அவர் இருக்கிற அன்பு. காரணம், இந்த மனிதனை தெரிஞ்சோ தெரியாமையோ அன்பு செலுத்தார். தன் சாயலை கொடுத்துட்டார். எல்லா படைப்பையும் எப்படி படைச்சார். ஆனா மனிதனை படைக்கும் போது கடவுள் என்ன செய்தார், இந்த மனிதனுக்கு தன்னுடைய சாயலை கொடுத்தார். களிமண்ணால் ஒரு உருவை, தன்னை போன்ற ஒரு உருவை செய்து அது அவருடைய நாசிலே தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி இந்த மனிதனுக்கு ஒரு புதிய உயிரை ஆற்ற கொடுத்தார். அப்ப நாமெல்லாம் கடவுளுடைய சாயல், ஒரு பற்றுதல், ஒரு ஆசை, ஒரு அன்பு அதிகமாகிவிட்டது கடவுளுக்கு மனிதனுக்கு. நம்ம வீட்டுல பாருங்க, இந்த ரொம்ப செல்லம் கொடுக்குற பசங்க கெட்டு போயிடும். பார்த்துக்கிட்டீங்கன்னா 4-5 பிள்ளைங்க இருக்குதுனாக்கா இந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு பையனை அதில் ஒரு பொண்ணை ரொம்ப நேசிப்பாங்க. மற்ற 4 பசங்களுக்கு தெரியாமல் நிறைய கொடுப்பாங்க. காசையோ பொருளையோ சாப்பிட்றது. மற்றவங்களுக்குலாம் ஒரு முட்டை கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு 2 முட்டை கிடைக்கும். இல்லை அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஷேரை அந்த பையனுக்கு கொடுத்துருவாங்க, அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? சின்ன வயசுலேருந்து ஒரு 5 வயசு 4 வயசுக்கு பின்னாடி போங்க, அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் செய்வாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான், தன்னுடைய அன்பை கடவுள் தன்னுடைய தாய் அல்லது தகப்பன் கொடுக்குற ஒரு அன்பை அதிகமாக சுவைச்சு கெட்டு போகும். கஷ்டம். அந்த அம்மா அப்பாவுக்கு யார் தலைவலியா இருப்பாங்கன்னாக்கா இந்த பையன். யார் அந்த அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னா இந்த பையன் தான். யார் அந்த அப்பா அம்மாவுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்பா அம்மாவை காலி செய்வான், தீர்த்து கட்டுவான்னா இந்த பையன், அந்த பொண்ணு தான். இவங்க தான் அவங்களுக்கு எதிராகவே செயல்படுவாங்க. பேர் ஆசை. இன்னொன்று சொல்ல வேணா, சின்ன வயசுலேருந்து அதிகமாக வாங்கி சாப்பிட்டு பழக்கம். எல்லாருக்கும் ஒரு ஷேர்னா இவங்க 2 ஷேர் கொடுக்கணும். அன்னைக்கு முட்டை கொடுத்தாங்க இல்லையா, நிலம் கொடுக்கும் போதும் மற்றவங்களாம் 1 ஏக்கர்னாக்கா இவர் 2 ஏக்கர் கொடுக்கும். அதான் பிரச்சனை. விடுவானா கூட பிறந்த சகோதரன், கேஸு, வழக்கு, பிரச்சனை இப்படியே போகும். அடிதடி உச்சபட்சமாக ஒருவர் தாக்கிக் கொள்வது, கொலை செய்து கொள்வது, இது சர்வசாதாரணமாக இன்றைக்கு உலகிலே நடந்து கொள்வது. ஆக அன்பு எங்கே அதிகமாக காட்டப்படுகிறதோ ஊதாரித்தனமான அன்பு. அதனால கடவுளுடைய அன்பை ஊதாரித்தனமான அன்பு என்று இந்த விவிலிய அறிஞர்கள்லாம் எடுத்து சொல்கிறார். கடவுள் ஒரு இறக்கப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லை. கடவுள் அன்பு காட்டுறதுக்கு ஒரு அளவே இல்லை. அதுதான் இந்த லூக்கா நற்செய்தியுடைய 15ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கணும். அதாவது கழுத்தில் இருக்கிற திராகமாவோ அல்ல வீட்டில் இருக்கிற எத்தனையோ பொற்காசுகளை பற்றி பிரச்சனை கிடையாது. காணாமல் போன ஒரு பொற்காசை தோண்டி பெருக்கி தேடி அந்த ஒண்ணுக்காக மற்றதெல்லாம் பற்றி கவலைப்படாம அது ஒன்றை பற்றி கவலைப்படுறது. காணாமல் ஆடை பற்றிய ஒரு ஓமை. எனவே இருக்கிற 99 ஆடுகளை பற்றி அல்ல, மாறாக காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை பற்றி கவலை கொள்வது, அந்த ஒரு ஆட்டை தேடுவது, மற்ற எல்லாவற்றையும் அப்படியே விட்டு விடுவது, அது மேல் இருக்கிற பற்றுதலை விட 1 பெருசா 99 பேசுவாங்க. 99 தான் பெருசு. 99 விட்டுட்டு இந்த 1ஐ பற்றி தேடுகிற. இங்கதான் கடவுள் தன்னுடைய அன்பை, தன்னுடைய அலாதி இரக்கத்தை, நீதியை அதிகபட்சமாக ஊதாரித்தனமாக கொடுக்கிறார். இதனுடைய உச்சபட்ச ஒரு நிகழ்வு தான் அந்த ஊதாரி மைந்தனுடைய உவமை. இங்கு ஊதாரி என்பவர் அந்த மைந்தன் அல்ல, மாறாக எல்லாவற்றையும் அழித்து தன் சொத்துல பாதியை காலி பண்ணிட்டு பிச்சைக்காரனா வெறுங்கையா வந்த போது கட்டி பிடிச்சி இவனுக்கு மோதிரம் போடுங்க, செருப்பு போடுங்க, பொன்னார போடுங்க, இவனுக்கு பெரிய நல்ல விருந்து வைங்கன்னு சொன்னார் பத்தி அந்த தகப்பன், அவர் தான் ஊதாரி. இவன் இல்ல, இவனை விட அவன் தகப்பன் தான் ஊதாரி. சொத்துல பாதி போச்சுங்க, அதான் வருத்தம் பெரியவனுக்கு. என்ன போச்சு, பெரியவனுக்குன்னு இருந்த அந்த சொத்தை மறுபடியும் பங்கு போடுற ஒரு நிலை வந்துச்சு. அதனால அவன் கோச்சின்னு தான். அவனுடைய கோபத்துல ஒரு நியாயம் இருந்தது. இவன் தனக்குரியதை அழித்து விட்டு எனக்குரியதிலும் பங்கு போட வந்து விட்டான். அதான் அவனுடைய ஆதங்கம். அப்பதான் அவன் அப்பா சொல்றார், விடுப்பா, நானே உன் பக்கம், ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஊதாரி தந்தை என்ன சொல்றாரு, நானே உன் பக்கம், எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு,
நீ ஏன் கவலைப்படுற? நீ அதெல்லாம் கவலைப்படாத, எனக்குள்ளதான் உனக்கு, நீ என்றும் என்னோடு இருக்கிற, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். நீ கவலை, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. இந்த சொத்து தான், இது மாதிரி 10 மடங்கு சொத்தை என்னால சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் நீ ஏன் சம்பாதிச்சப்பா? நான் தான் சம்பாதிச்சேன், என் கூட ஒத்துழைச்ச, உடன் இருந்த, இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு சம்பாதிச்சதா நான் தானே. கவலைப்படாது, இது மாதிரி இன்னும் பன்மடங்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு புதிய ஒரு உணர்வை அந்த பெரியவனுக்கு கொடுக்குறேன். அப்பதான் திருப்தி அவரம் உள்ள வரும், அவன் ஆனந்தத்துல நியாயம் இருக்குது. இப்படி கடவுளும் இந்த மனிதன் மீது அதிகமான ஒரு அன்பை காட்டியதால் என்னவோ இவன் பாவம் செய்தான், தீமை செய்தான், கடவுளை விட்டு விலகி வெகு தொலைவில் போனான். எனவே கடவுள் இப்படி விட்டுவிடவில்லை. அப்பொழுது முதுபெரும் தந்தையர்கள், இறைவாக்கினர்கள், எத்தனை இறைவாக்கினர் அனுப்புகிறார் கடவுள்? பெரிய சிறிய இறைவாக்கினர் என்று பலரை அனுப்புகிறார். யாருக்குமே இவர்கள் செவி கொடுக்கல. ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு அரசரை கொடுங்கன்னு சொன்னார், அந்த அரசரையும் கொடுத்து பார்த்தார். கடைசியில அந்த அரசர்களுக்குள்ள பிளவு, வடநாடு தென்னாடு, சவுல், தாவீது, சாலமோன் வரைக்கும் நல்லாதான் போச்சு. அதுக்கப்புறம் சாலமோன் ஆட்சிக்கு பிறகு அந்த நாடு, இந்த இஸ்ரேல் நாடு 2ஆக பிரிகிறது, வடநாடு தென்னாடு. ரெகோபவாம், ஜெரோபவாம் என்ற நாட்டை பிரித்து கொண்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன குட்டி நாடுகளாக மாற்றி மறுபடியும் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீளவே இல்லை. மக்கபெயர் காலம் வரை, மக்கபெயர் 1 என்ற புத்தகத்தை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க மீண்டும் குறுகிய கால ஒரு யூத ஆட்சியை கொண்டு வரார்கள், அதுவும் விழுந்து போகிறது. எனவே ஒரு மீட்பர் வருவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு வலுக்கிறது. அப்படி வலுத்த நேரத்தில் தான் இயேசு பிறக்கிறார், மீட்பராய் வருகிறார், இந்த உலகத்தில் அவதரிக்கிறார். எனவே நம்முடைய திருவிவிலியம் சொல்வது போலவும் இறைவாக்கு சொல்வது போலவும் இந்த பெத்லகேமிலே இயேசு பிறக்கிற நிகழ்ச்சியை நாம் மிக அழகாக இந்த எதிர்புற நாளிலே கொண்டாட இருக்கிறோம். இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் உள்ளத்து தயாரிப்பை செய்யுங்கள். உங்க அங்கங்க தத்தம் பங்குகளிலே இந்த நாட்களிலே கட்டாயம் பங்கு தந்தையர்கள் ஏற்பாடு செய்வாங்க. பாவ சேகரித்தம் செய்வதற்கு, ஒவ்வொரு வருச்சாதம் நிறைவேற்றுவதற்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்கள் உள்ளத்தை தூய்மை செய்து நல்ல திருப்பலியிலே பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்ள உங்களை தயார் செய்ய வேண்டும். சொன்ன இல்லையா, இருள் எல்லாருக்கும் பயம். நம்ம வெளியே பார்க்கிற இருள் அல்ல, இதை விட பெரிய இருள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, அந்த ஆன்மாவில் இருக்கிறது. அந்த ஆன்மாவின் இருளை, உள்ளத்தின் இருளை நீக்கிவிட்டு பசுத்தமான ஒரு நல்ல ஒரு விழாவை கொண்டாட, கடவுளுக்கு முன்னால் நின்று பிறக்க போகிற இந்த பாலகன் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் நம்மையே தயார் செய்ய வேண்டும். எனவே இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி புரிந்து கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாத போல நடித்தும் பாவம் செய்து தீமை செய்து கடவுளை விட்டு விலகி கடவுளின் அன்பிலிருந்து முடிவு பெற்ற இந்த மனிதனுக்கு தெல்ல தெளிவாக வாழ்க்கையை புரிய வைப்பதற்காக தன் மகன் இயேசு ஆண்டவரை இந்த உலகத்திலே மகனாக மனிதனாக அவதரிக்கிற நிகழ்வே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்வு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு வந்தார். காரணம், இந்த ஒரு காட்சியை பார்ப்பதற்கு அந்த நாட்களிலே மக்களுக்கு கொடுத்து வைக்கப்படவில்லை. மெஸ்ஸியா வருவார் வருவார் என்று சந்ததி எல்லாம் மடிந்த பிறகும் அவர்கள் கண்கள் அதை காணவில்லை. ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே சற்றேறக்குரிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தகைய ஒரு நல்ல ஆண்டவர் குழந்தை இயேசுடைய பிறப்பை, மீட்பருடைய பிறப்பை இந்த சமுதாயம் கண்டது, நம்பியது. அதை நற்செய்தி நூலாக இறைவாக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதை தான் நாம் வாசித்து விசுவசிக்கிறோம். மத்தேயு நம்முடைய தோமையாரை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, தோமையாரே, தோமா, நீ கண்டதால் நம்புகிறாய், காணாமலே நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல நற்செய்தியிலே நாமெல்லாம் காணாமல் விசுவசித்து நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்டு இத்தகைய ஒரு ஒளியான வாழ்வை வாழ்வதற்கு முன்வருகிற பொழுது இயேசுவோடு வாழ்ந்த சீடர்களை காட்டிலும் திருத்தூதர்களை காட்டிலும் தோமாவை காட்டிலும் அவருடைய விழாவிலே கையை வைத்து அவருடைய ஆணிகளான காயத்திலே விரலை வைத்து பார்த்து நம்பியதை விட நாம் அவரை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிறப்பை கொண்டாட ஆயத்தம் செய்யும் இந்த நாட்களில் நம்முடைய உள்ளத்தை நாம் மிக தெளிவாக தயாரிப்போம். ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் இல்லத்தையும் தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே நீங்கள் எப்படி அந்த ஆண்டவரை ஏற்க போகிறீர்கள்? நீங்க எப்படி அந்த ஆண்டவருடைய இந்த விழாவை உள்ளத்து தயாரிப்போடு அதை கொண்டாட போகிறீர்கள்? புத்தாடை அது மகிழ்ச்சியின் வெளியடையாளம்.
பலகாரங்கள் நாம் உண்டு சுவைத்து இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான ஒரு உணவின் மூலம் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி. ஆனால் உண்மை மகிழ்ச்சி உள்ளத்தை தயார். புத்தாடை அல்ல, புது பொலிவல்ல, மின் விளக்குகள் அல்ல, இவைகளை எல்லாம் காட்டிலும் இந்த ஒளியை விட உள்ளத்தின் ஒளி. புரிந்து கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், மனம் மாறுங்கள், திரும்பி வாருங்கள், ஆண்டவரை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசை. அதற்காக தான் இந்த பிறப்பை தன் மகனை இந்த உலகிற்கு ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகிற்கு தன் மகனை பிறக்க செய்து அனுப்பினார். இயேசுவில் அன்பானவர்களே, அகரஞ்செய்தி இறை மக்களே, நீங்கள் அனைவரும் இந்த நாளில் இங்கு வந்து கூடி ஜெபிப்பது என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எனவே தான் இயேசு பிறப்பு மட்டுமல்ல, இயேசுடைய பெயரையே வானதூதர் கனவிலே யோசேப்புக்கு சொல்றார், இந்த பெயர் தான் வைக்கணும், அவர் பிறக்க போகிறார், அவருக்கு இயேசு என்று நீங்கள் பெயரிட வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 1:21. அவர் ஒரு மகனை பெற்று மரியாள் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவார். பாருங்க, எல்லாம் குறிக்கப்பட்டது, கடவுளால் சொல்லப்பட்டது, சொல்ல தூதுவர்களை அனுப்பி கனவிலே உணர்த்தப்பட்டது. இப்படிப்பட்ட திட்டமிட்ட ஒரு பிறப்பு ஏதோ சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு, துன்பங்கள் எப்படிலாம் அனுபவிக்கணும் அது ரெண்டாவது, அது நம்ம அடுத்த ஒரு பகுதியில கொண்டாடலாம். இப்போ கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சி, பிறப்பின் மகிழ்ச்சி. எனவே இந்த செய்தியை தான் இடையர்களுக்கென்றும் இன்னும் ஏழைகளுக்கென்றும் 3 அரசர்களுக்கென்றும் இது பலவாறாக அறிவிக்கப்பட்டது. எனவே இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இடையர்கள் அந்த சாதாரணமான ஏழையர்கள், அவங்களுக்கு தான் இது முதல் செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் தான் இந்த முதல் செய்தியை மகிழ்ச்சி பெறுகிறார்கள். அப்ப கடவுள் விவிலியத்தை நற்செய்தியை படிக்கும் பொழுது இயேசு யார் சார்பாய் நிற்கிறார் என்று இறையியல் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு ஏழைகள் சார்பாய் இருக்கிறார் என்று இறையியல் சொல்லுகிறார். அப்ப பணக்காரர்களுக்கு கடவுள் எல்லாம், பணக்காரர்களை கடவுள் இருக்கிறார். நான் சொன்ன பத்தியா, 99 ஆடை பற்றி அல்ல, காணாமல் போன ஆடு, மருத்துவன் நோய் அற்றவனுக்கு அல்ல, நோய் உற்றவன், அது இயேசு சொல்றார். நான் அங்கதான் அனுப்பப்பட்டேன், நீதிமான்களே அல்ல பாவிகளுக்காக அனுப்பப்பட்டேன். புரியுதுங்களா? அப்ப நீதிமான்கள்லாம் கணக்கு இல்லையானா? நீதிமான்கள்லாம் கணக்கில் இருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமானாய் வாடுகிறீர்கள், கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகிறீர்கள், கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கடவுளை நீங்கள் மறக்காமல் இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு கடவுளை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கடவுளை மறந்தவர்கள், பாவத்தில் வாழ்கிறவர்கள், தீமையை நோக்கி செல்கிறவர்கள், இவர்களுக்கு தான் தூய வாழ்வை, கடவுளை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நாம் இங்கே பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். எனவே அன்பு சகோதரமே, இதெல்லாம் ஆழமாக உணர்ந்தவர்களாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இந்த இயேசுவின் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாளிலே நாம் பெற்று மகிழ்வோம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம்.